மீல் மேக்கர் கிரேவி செய்ய போகிறேன்ப்பா. அதுக்கு தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ மீல் மேக்கரை போட்டு மூடி வச்சிடும் ஒரு 5 நிமிஷம். அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மீல் மேக்கர் நல்லா ஊறிடுச்சுப்பா. இதை நம்ம வடித்து இப்போ ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். நல்லா ஊறிடுச்சு. ஆறணுன்னா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஆஃப் பண்ணி போகிறேன்ப்பா. அதுக்கு அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சிம்மிலே இருக்கணும் அடுப்பு. இதில் மீல் மேக்கரை போட்டுடணும். இதுக்கு தேவையான உப்பு ஊண்டி போட்டுக்கும். இப்படி ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம திருப்பி இதே பேனில் செய்ய போகிறோம்ப்பா. வடைச்சிட்டு வச்சுக்கோம்ப்பா. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் தாளிக்கிற அளவுக்கு. சோம்பு, அன்னாசிப்பூ, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஒரு பூ, இது இலை, இதை போட்டிருக்கோம்ப்பா. இதை அடுப்பில் போட்டுருக்கோம். செஞ்சிட்ருக்குப்பா. இப்போ நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் நெய்ஸாக, அதை போட்டுருவோம். வெங்காயம் வணங்கினா உப்பு போடணும். உப்பு போட்டுக்கிறேன்ப்பா. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வணங்கணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம்ப்பா. ரெண்டு தக்காளியை கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன்ப்பா. அந்த இதை ஊற்றுறேன்ப்பா. அந்த விழுதை புதினாவை போட்டுக்கோம்ப்பா ஒரு கை. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட கொத்தமல்லி ஒரு கை போட்டுக்கோம். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன்ப்பா. மிளகாத்தூள் 2 ஸ்பூன். கொத்தமல்லி தூள் ஒரு கரண்டி. பெப்பர் தூள் ஒரு கரண்டி. கரம் மசாலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம 2 ஸ்பூன் தயிர் ஊற்றுவோம்ப்பா. தயிர் ஊற்றணுன்னா அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். உடனே கிளறிட்டுருணும், இல்லைன்னா தெரியாது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குப்பா. இந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை போட்டுருவோம். கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குவோம்ப்பா. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்ப்பா. நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு மீல் மேக்கர். நீங்கள் பாருங்கள். இந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்குவோம். பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். ரெடி ஆகிடுச்சுப்பா. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் பட்டர் நான் செஞ்சுருக்கேன் நான். அதோட மீல் மேக்கர் கிரேவி சாப்பிட்ற எம்மியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.